கிறிஸ்தியசுக்குள்ளாக அன்புடன் அழைக்கப்பட்ட அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் முதலாவது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்து ஜீவனோடு நம்மை காத்து இந்த நாளிலும் கூட சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் விளக்கங்களை பார்ப்பதற்காக மீண்டும் கிருபை தந்திருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விளக்கத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். இப்ப எத்தனாவது வாரத்துக்குள்ள வந்திருக்கோம்? மூன்றாவது வாரத்துக்குள்ள வந்திருக்கோம். இப்ப நம்ம பார்த்துருக்கிற அதிகாரம் முதல் அதிகாரம். இந்த முதல் அதிகாரம் நமக்கு முடியல. முதல் அதிகாரத்துல எத்தனாவது வாரம் சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரம். ஸோ இந்த கிளாஸும் மூன்றாவது வாரம் தான். முதலாம் அதிகாரத்தின் மூன்றாவது வாரத்தில் தான் நம்ம இருக்கோம். இப்ப நம்ம முதல்ல என்ன படிச்சோம்னா, முதல்ல இந்த புஸ்தகத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க, புஸ்தகத்தை எழுதினவங்க எந்தெந்த தலைப்பின் கீழ் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு சில பிரிவுகள் பார்த்தோம். அதுல சகரியா புஸ்தகத்தை மேஜரா 2 பிரிவுகளா பிரிக்கலாம். அதுல முதல் பிரிவுல இப்ப நம்ம இருக்கோம், பார்ட் 1. ஸோ இந்த பார்ட் 1ல சகரியா என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஃபியூச்சர், இஸ்ரேல் ஜனங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுல வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்னா, மனம் திரும்புவதற்கு ஒரு அழைப்பு. யார் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, ஆலயம் கட்டக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். அதை மறந்துடக்கூடாது. யார் அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே நம்ம பதில் சொல்லலாம், ஆலயம் கட்டக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த வாரம் எங்க போக போறோம்னா, 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்துடைய கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிவுக்குள்ள போறோம். இந்த பிரிவு மிகப்பெரிய பிரிவு மாத்திரம் கிடையாது, மிக கடினமான ஒரு பிரிவு கூட. எப்படி எசேக்கியேல் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சோமோ அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு பகுதி. அதனால நம்ம இத்தனை நாள் கேட்டதை காட்டிலும் இன்னும் கூடுதலா நம்முடைய கவனத்தை சிதறாம வச்சு முழுசா இந்த தீர்க்கதரிசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போறது 2வது பகுதி. முதல் பார்ட்ல 2வது பகுதி. சோ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா, 8 இரவு தரிசனம். இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த தரிசனம் யாருக்கு வந்துச்சுன்னா சகரியாவுக்கு வந்துச்சு. அது சிம்பிளான பதில். தரிசனம் வந்தது சகரியாவுக்கு. தரிசனம் யாருக்காக வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா சகரியாவுக்காக மட்டும் கிடையாது. தரிசனம் வந்தது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆலயம் கட்டக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். சோ இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுறதுங்கிறது அவங்க வாழ்க்கையில பெரிய விஷயமா போச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தா கூட ஆலயம் கட்டுற வேலையை அவங்க தொடர்ந்து செய்யல. நமக்கு நல்லா தெரியும். அவங்க வீட்டை கட்டுறதுல இந்த ஸ்பீடு தேவனுடைய ஆலயம் கட்டுறதுல இல்லாம போச்சு. அப்படி இருக்கிறப்ப தான் கோரேஸ் ராஜா 2 பேரை செலக்ட் பண்றாரு. கோரேஸ் ராஜா, அது ஆச்சரியம், அவர் 2 பேரை செலக்ட் பண்றாரு. அந்த 2 பேர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு செருபாபேல், இன்னொரு பேரு யோசுவா. இவங்க ஆலயம் கட்டுறதுக்கு ஜனங்களை என்கரேஜ் பண்ணும்போது ஜனங்கள் கட்ட வராங்க. ஆனா ஆலயம் கட்ட விடாம தடுக்கிறதுக்கு நிறைய எதிரிகள் கூடவே விட்டாங்க. அவங்க எதிரிகள் இவங்க கட்டுறாங்க தெரிஞ்ச உடனே எதிரிகள் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த எதிரிகள் தாக்குதல் நிமித்தம் இருந்து தங்களை காப்பாற்றிட்டு ஆலயத்தையும் கட்டணும்னா அதுக்கு உற்சாகப்படுத்துறது கூடவே சில பேர் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தேவன் 2 தீர்க்கதரிசிகள் அனுப்பினாரு. ஒருத்தர் பேரு ஆகார், இன்னொருத்தர் பேரு சகரியா. இப்ப தேவன் இந்த தீர்க்கதரிசனத்தை ஆரம்பிக்கிறப்பயே முதல் இன்ஃபர்மேஷன் ஆலயம் கட்டக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, உங்கள் முற்பிதாக்கள், அப்படிதான் எழுதணும், உங்கள் பிதாக்கள் செஞ்ச தப்பை நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அப்ப பிதாக்கள் எத்தனை தப்பு செஞ்சாங்க? 2 தப்பு செஞ்சாங்க. அதுல 3 ஒரு பார்த்து, 1 தனி பார்த்து. சோ 2 தவறுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 3 விஷயங்கள் தேவனுக்கு பிடிக்காத செஞ்சாங்க. 1 விக்கிரக ஆராதனை, இன்னொன்னு இவ்வளவு சொல்லி வரமாட்டேங்கிறாங்க அக்கிரமம், 3வது கலகம். இத 3யுமே பண்ணாங்க. இந்த 3 பண்ணது ஒரு தப்பு. 2வது தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3யும் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்காக தேவன் சில தீர்க்கதரிசிகள் அனுப்பினாரு. அந்த தீர்க்கதரிசியோட சொற்களையும் என்ன பண்ணாங்க, கேட்கல. இது நமக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம கூட என்ன கட்டிட்டு இருக்கோம், ஒரு ஆலயம் கட்டிட்டு இருக்கோம், நம்மளையே ஆலயமா கட்டிட்டு இருக்கோம். இப்ப நாம நம்மளை ஆலயமா கட்டி முடிக்கணும்னா, தேவனுடைய ஆலயமா கட்டி முடிக்கணும்னா நாமளும் 2 தவறுகளை செய்யக்கூடாது. நம்முடைய பிதாக்கள் 2 தவறு செஞ்சாங்க. நம்முடைய பிதா யாரு? பழைய மனுஷன். சோ பழைய மனுஷன் செய்யற 2 தப்பு என்ன பாத்தீங்கன்னா இந்த 2 தான். 1 விக்கிரக ஆராதனை, அக்கிரமம், 3வது கலகம். அடுத்தது இந்த 3 செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கு வந்த தீர்க்கதரிசி சொல்ல என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. சோ விக்கிரக ஆராதனை என்ன, அக்கிரமம் என்ன, கலகம் என்ன, 3மே பழைய மனுஷனோட சம்பந்தப்பட்டது. விக்கிரக ஆராதனை என்றால் விக்கிரக ஆராதனை தேவனை மதிக்காம இருக்கிறது. அக்கிரமம்னா
நம்முடைய பழைய மனுஷன் நாமளே மதிக்கிறது. கலகம்னா மற்றவருடைய பழைய மனுஷனை தூண்டி விடுறது. இந்த 3 விஷயம் நம்ம கூட இருந்துச்சுன்னா நாம ஆலயம் கட்ட முடியாது. இந்த 3 தப்புன்னு சொல்றதுக்கு தேவன் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவர் பேச்சையும் கேட்கறது இல்லை. யாருடைய தீர்க்கதரிசி? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பேச்சையும் கேட்காம இருந்துட்டோம்னா நம்மளால என்ன கட்ட முடியாது? ஆலயம் கட்ட முடியாது. சோ ஆலயம் கட்டுறதுக்கு நம்ம தயாராயிட்டோம். இப்ப ஆலயம் அவ்வளவு ஈஸியால கட்ட முடியாது. அதை கட்ட வைக்கிறதுக்கு தான் பழைய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள ஆலயம் கட்டிட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சகரியாவுக்கு தேவன் 8 தரிசனங்களை கொடுத்தார். 8மே நைட் டைம் தான். 8மே ராத்திரி நேரத்துல வந்த தரிசனம். அதனால 8 இரவு தரிசனங்களை கொடுத்தார். அந்த 8 என்னங்கறத மட்டும் ஒரு ஜஸ்ட் இங்கிலீஷ்ல மட்டும் பார்த்தலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷன் the man on red horse. தமிழ்ல சொல்லப்போனா சிவப்பு கம்பள விரிப்போடு சிவப்பு குதிரையின் மேல் இருக்கும் ஒரு புருஷன். அதை நீங்க பார்க்க போறோம். அடுத்தது 4 கொம்புகள் 4 ஊழியக்காரர்கள். அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது the man who is measuring Jerusalem. எருசலேமை அளக்கக்கூடிய ஒரு தூதன். 4வது பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர். 5வது lamp stand. அப்படின்னா சைக்கிள் ஸ்டாண்ட் இல்ல, lamp stand, குத்து விளக்கு. அது ஏற்கனவே சில சமயத்துல கூட பார்த்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது பறந்து போகும் புஸ்தக சுருள். அடுத்தது the women in the basket. அதுக்கு அடுத்தது சகரியாவின் 4 ரதங்கள். இந்த 8 தரிசனங்களும் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, ஆலயம் கட்டும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயத்தை வெற்றிகரமா கட்டி முடிப்பதற்கு தேவன் செய்திருந்து தேவன் கொடுக்கிற ஒரு அடிஷனல் சப்போர்ட். இந்த 8 தரிசனங்களையும் இப்ப நம்ம பார்க்க போறது முதல் தரிசனம். கண்டிப்பா முதல் தரிசனத்தை இன்னைக்கு முடிக்க முடியாது. ஆனா ஒரு கேள்வியோட இந்த சப்ஜெக்ட் நம்ம முடிக்க போறோம். அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய கவனம் எல்லாம் சிதற விடாம முழு கவனத்தோட இந்த தீர்க்கதரிசனத்தை நம்ம வாசிக்கலாமா? முதல் வசனம் வாசிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும், கவனிக்கணும். இடையில டக்குன்னு கேள்வி கேட்கறப்ப என்ன பண்ணணும்? நான் கேள்வி கேட்கறப்ப நீங்க உடனே பதில் சொன்னா வசனத்தை கவனிக்கிறீங்க அர்த்தம். ஓகே, வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனங்கள். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம். எத்தனாவது மாதம்? தரிய ராஜாவுடைய செகண்ட் இயர் 11th மந்த் 11வது மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. சகரியாவுக்கு தீர்க்கதரிசனம் உண்டாயிற்று. அவன் சொன்னது, அவர் சொல்ற, நான் பார்த்தத சொல்றேன்னு சொல்றாரு. இது இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். நல்லா கவனிங்க. இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. தீர்க்கதரிசனத்துடைய டைரக்ட் மீனிங் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. இன்று ராத்திரியிலே சொல்லி போட்டு சகரியா சொல்றாரு இன்றைக்கு ராத்திரி. இன்றைக்கு ராத்திரி என்றைக்கு ராத்திரி? இன்னைக்கு நைட்டு. எனக்கு நைட்டு. அதுக்கு என்ன விளக்கம் மற்ற டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அவர் வந்து சொல்ற அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு. நேற்று இரவுங்கிறதா மேக்ஸிமம் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அப்ப சகரியா வந்து நேற்று நைட் ஒன்று பார்த்திருக்காரு, இன்னைக்கு வந்து சொல்றாரு நேற்று இரவு நான் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். யாரை பார்த்தாரு? யாரை பார்த்தாரு? ஒரு புருஷனை கண்டார். புருஷன் ஒரு மேல் பார்த்தார். அவர் எது மேல இருந்தார்? சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தார். சிவப்பு குதிரை மேல இவர் ஏறி இருந்தாரு. எங்க நின்று இருந்தாரு? வாசிக்க தொடர்ந்து. அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிறார். எங்க நிற்கிறாரு? பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும்? கீழே பள்ளமா இருக்கும். 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி. அதாவது சுத்தி எல்லாம் பெருசா இருக்கு, இது மட்டும் சின்னதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்குல அவர் நிக்கிறாரு. என்ன செடி? மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். மிருது செடி தெரியுமே நமக்கு. மிருது செடி, அது மிருது செடி, மருந்து செடி இல்ல, மிருது செடி, அவ்வளவுதான். சோ மிருது செடிகளுக்குள்ள நின்னாரு. மிருது செடிக்குள்ள எங்க நின்னாருன்னா பள்ளத்தாக்கு நடுவுல நின்னாரு. சோ பள்ளத்தாக்கு நடுவுல சிவப்பு குதிரை மேல அவர் ஏறி இருந்தாரு. அவருக்கு பின்னால், அவருக்கு பேக் சைடு யாரு? அந்த அந்த சிவத்தவர்ல சிவப்பு குதிரையின் மேல ஏறிந்த புருஷனுக்கு பின்னாடி சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. எத்தனை குதிரை இருந்துச்சப்ப? 3 குதிரைகள் அவருக்கு பின்னாடி நின்றது. யார் பார்த்தாப்ப? சகரியா பார்த்தார். சோ ஃபர்ஸ்ட் வசனம் கேட்க புரிஞ்சவங்களுக்கு ஒருத்தர் நிக்கிறார். யார் அது? சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கும் புருஷன். எங்க நிக்கிறாரு? பள்ளத்தாக்குல. பள்ளத்தாக்குல எதுக்கு நடுவில் நிக்கிறாரு? மிருது செடிக்கு நடுவில் நிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி என்ன இருக்கு? 3 குதிரைகள். 3 குதிரைகள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க அடுத்த வசனம் 9ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது நான், யாருக்கு நான்?
சகரியா சொல்றாரு. அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு சகரியா? தேவன்டியா? மிஸ்டேக் பண்ண பத்தி அதான் ஒரு தெளிவா தீர்க்கதரிசி கவனிங்க. அந்த புருஷன், எந்த புருஷன்? குதிரை மேல ஏறி இந்த புருஷனை சகரியா என்ன சொல்லி கூப்பிடுறாரு? ஏன் தெரியல. ஆனா சகரியா எப்படி கூப்பிடுறாரு? ஆண்டவனே இவர்கள் யாருன்னு கேட்டாராம். எவர்கள்? பின்னாடி மூணு குதிரையை இவர்கள் கேட்டாரு. கரெக்ட். பின்னாடி மூன்று குதிரை என்ன கேட்டாராமா? இதெல்லாம் யாருன்னு கேட்டாராம். அடுத்தது என்னோட பேசுகிற தூதனானவர் இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன். அப்படின்னா இந்த புருஷனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு? அந்த குதிரை யாருன்னு தெரிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. அந்த மூன்று குதிரைகள் யாருன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? இந்த புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே சொல்றாரு, நான் சொல்றேன் உனக்கு அப்படின்ட்டு அவர் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். வாசிங்க அடுத்தது 10ஆம் வசனம். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக அவர் கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். கேள்வி கேட்டது யாரு? சகரியா. பதில் கொடுக்கிறது யாரு? புருஷன் பதில் கொடுக்கிறாரு. இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். இவங்க வேலை என்னதான்? ரவுண்ட். இந்த மூணு குதிரைக்கு என்ன வேலை? பூமியை பூரா என்ன பண்ணுமாமா? சுத்தி பார்க்கிறதுக்கு. யார் அனுப்பின குதிரை? தேவன் அனுப்பினவர்கள். தேவன் அனுப்பினவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். உடனே பாருங்க அடுத்து 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி. இங்க தான் கேள்வி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ யார் பேசுறா? மூன்று குதிரை பேசுது. கரெக்ட், சூப்பர். அவர்கள் தான் போடுற கரெக்ட். யார் தான்? மணி வாசி வாசி 11. பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். முடிச்சிட்டோம். அப்படின்னா கண்டிப்பா யார் தான் பேசிக்கணும்? அந்த குதிரை எல்லாம் பேசிக்கணும். சூப்பர். அப்படி வசனத்துல வரல, ஆனா உண்மையான அது மேல ஆள் இருக்காங்க. கரெக்ட். சோ அந்த மூணு குதிரை இருக்கியா? எந்த மூணு குதிரை? சிவப்பு, வெள்ளை நிறம், மங்கிய நிறம், வெள்ளை நிறமோட இருந்த மூணு குதிரையும் ரிப்போர்ட் பண்ணுது. யாருகிட்ட? சிவப்பு குதிரை மேல இருந்த புருஷன் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குது. அப்படின்னா சிவப்பு குதிரை மேல இருந்த புருஷன் ஒரு ஹைலைட் ஆன. ஏன்னா சகரியா அவர் எப்படி கூப்பிடுறாரு? சகரியா கேட்ட கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அவர்கிட்ட இருக்குது. இந்த மூணு குதிரையும் வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அந்த புருஷன் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? நாங்க எல்லாம் பூமியெல்லாம் சுத்தி பார்த்து வந்துட்டோம். ரிசல்ட் என்ன? பூமி முழுவதும் அமைதியும் அமெரிக்கமா இருக்கிறது என்றார்கள். பூமி முழுக்க எப்படி இருக்கமா? சமாதானமா இருக்கிறார். அமைதி அமெரிக்கனா சமாதானமா இருக்கு. என்டையர் பூமி எப்படி தான் இருக்குன்னா சமாதானமா இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு சொன்னது? அந்த மூன்று குதிரைகளும் யாரு சொன்னாங்க? அந்த புருஷன் சொன்னாங்க. இப்ப அந்த புருஷன் யார்? படிச்சிடலாமா? வாசிங்க அடுத்த வசனம் 12ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக. யார் பேசுறாங்க? அப்ப அந்த புருஷன் யார்? The angel of Jehovah. அத கரெக்டான பதில். அந்த கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக. யாருக்கு மறுமொழியாக? யார் கேள்வி கேட்டது? சகரியா கேள்வி கேட்டாரு. ரிப்போர்ட் கொடுத்தது யாரு? அந்த மூன்று குதிரைகள் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. இப்ப அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இவர் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு தெரியுமா? தேவன் கிட்ட. என்ன பேசுறாரு? வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தாவே. ஒரு பிரேயர். சேனைகளின் கர்த்தாவே. இந்த 70 வருஷமாய். எந்த 70 வருஷம்? சிறையிருப்பின் காலம் 70 வருஷமாய். நீ கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மீதும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். அப்ப இந்த ஏஞ்சல் ஆஃப் ஜெகோவா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவனை பார்த்து, தேவனே மத்த ஊரெல்லாம் சமாதானமா இருக்கு. கரெக்ட்டா? அப்படிதான் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால ஜெபத்தை பண்றாரு. ஏன் ஜெபம் பண்றாருன்னா பூமியில அப்படி இருக்கு, சமாதானமா இருக்கு. 70 வருஷம் முடிஞ்சு கூட இங்க என்ன இல்ல? சமாதானம். கரெக்டா உங்களுக்கு? சோ 70 வருஷமா நீங்க இன்னும் உங்க மேல என்ன பண்ணல? இறங்காது இருக்கீங்கன்னு சொன்ன உடனே தேவன் அந்த தூதனுக்கு பதில் கொடுக்கிறார். எந்த தூதனுக்கு? அந்த தூதன். கரெக்ட். எந்த தூதன்? புருஷன். எங்க நிக்கிறாரு? ஐடென்டிஃபிகேஷன். சிவப்பு குதிரை மேல நிக்கிற புருஷனுக்கு, தூதனுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். என்ன பதில்? வாசிங்க. 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதித்திரமாக சொன்னார். தேவன் என்ன சொல்லிருக்காரு விட்டார்? சரிப்பா, கோவப்படாத. ஊரெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு, இங்க சந்தோஷம் இல்ல. கவலைப்படாத, அந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? கொடுத்துறேன். அடுத்து நெக்ஸ்ட் 14ஆம் வசனம். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி. என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி. யார் அது?
யார் யார்கிட்ட பேசிருக்கா? சகரியா கிட்ட. சகரியா யார்கிட்ட பேசிருக்காங்க? அந்த தூதன் வந்து யார்கிட்ட பேசுறாரு? சகரியா கிட்ட பேசுறாரு. எனக்கு கேள்வி கேட்டது முதல்ல சகரியா தான். சோ அந்த தூதன் வந்து சகரியா என்ன கேக்குறாருன்னா, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டேன். ரொம்ப ஹைலைட்டான கேரக்டர் இந்த தூதன் தான். ஏன்னா அந்த தூதன் என்ன சொல்றாருன்னா, இந்த எருசலேமுக்காக எனக்கு என்ன இருக்கு? வைராக்கியம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த தூதனை பத்தி கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணிக்கலாமா? முதல்ல தூதன் எங்க நிக்கிறார்? சிவப்பு குதிரை மேல. சிவப்பு குதிரை எங்க நிக்குது? பள்ளத்தாக்குல நிக்குது. நீர் செடி நடுவுல. அதுக்கு பின்னாடி நிக்குது 3 குதிரை. இப்ப யார் முதல்ல கேள்வி கேட்டது? சகரியா. யார்ட்ட கேட்டாரு? தூதன்ட்ட. என்ன கேட்டாரு? யார் இந்த 3 பேர்? உடனே அவர் பதில் சொல்றாரு, இந்த 3 பேர் வேற யாரும் இல்ல, பூமியை சுத்தி பார்க்க தேவன் அனுப்பின அவருடைய ஆவிகள் அப்படின்ட்டாரு. உடனே அந்த 3 குதிரை இருக்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஊர் முழுக்க போய் சுத்திட்டு வந்துட்டோம். ஊர்ல எப்படித்தான் இருக்கு அமைதி. யார்கிட்ட பேசுறாங்க? அந்த தூதன். அந்த சிவப்பு குதிரை மேல இருக்கிற தூதன் பேசுறாங்க. உடனே அந்த தூதன் என்ன பண்றாரு? தேவனை பார்த்து, தேவனே ஊரெல்லாம் அமைதியா இருக்கு, 70 வருஷம் முடிஞ்சு கூட இங்க என்ன இல்ல அமைதியை சொன்ன. தேவன் சொல்றாரு, கவலைப்படாத, உனக்கு அமைதியான வார்த்தைகளை நான் கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே அங்க கான்வர்சேஷன் கட் பண்ணிட்டு அந்த தூதன் யார்கிட்ட வந்து இருப்பேன்? சகரியாட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, டோன்ட் வரி, கர்த்தர் நல்லதை கொடுத்துருவாரு. நான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன வச்சிருக்கேன்? வைராக்கியம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 15. சகரியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவ்வளவு சீக்கிரமா முடியாது அந்த ப்ராபசி. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்தேன். இப்ப பேசிட்டு இருக்கிறது யார்? தேவன். ஓகே, அந்த சீன் முடிஞ்சது. இப்ப தேவன் பேசுறது ரீகால் பண்றார் சகரியா. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால், அவங்க கேடு அதிகமா போனபடினால் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இந்த வசனத்தை கொஞ்சம் தனியா வச்சிருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வசனம் வேண்டாம், நமக்கு கிடையாது. ஆனா தேவன் ஏதோ ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. புறஜாதிகள் மேல தேவனுக்கு என்ன வந்துச்சாம? கோபம் வந்துச்சாம. அடுத்தது 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். ஆகையால் அதனால மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன். இப்ப தேவன் யார் கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு? சகரியா கேள்வி. அந்த தூதன் கேட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? ஊரெல்லாம் எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு, இங்க மட்டும் அமைதி இல்லைங்க இருக்கு. தேவன் சொல்றாரு, எருசலேம் இடத்துக்கு நான் என்ன பண்றேன்? இப்ப திரும்பிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எதுல? எருசலேமிலே கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவுநூல் பிடிக்கப்படும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூறு என்றார். அடுத்தது 17ஆம் வசனம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். தேவன் கிளியரா சொல்றார், இனிமேல் இந்த பட்டணத்துல என்னதான்? கம்ப்ளீட்டா நன்மைதான் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவும் பண்ணுவார். கர்த்தர் சீயோனை என்ன பண்ணுவாரா? தேற்றரவும் பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்றார். சோ தீர்க்கதரிசனம் முடிஞ்சது. தீர்க்கதரிசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் ஆயிருக்கு. ரீகால் வேண்டாம். ரீகால் பண்ணீங்கன்னா ரீகால் ஆகிற பண்ணணும். முதல்ல தூதன் சிவப்பு குதிரை போகும்போது அது நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க, எல்லாருமே தெரியும். அடுத்தது அவருக்கு பின்னாடி 3 கலர் எடுத்தோடனே மங்கி நிறம். எப்படி சிவப்பு கீழே வம்பு நினைச்சுக்கோங்க. மங்கி நிறம், அப்புறம் வெள்ளை குதிரை 3 நிக்குது. சோ சகரியா கேக்குறாரு தூதன்ட்ட, யார் இந்த 3 பேரு? தூதன் பதில் கொடுக்குறாரு, இந்த 3 பேர் யாருக்குள்ள பூமியை சுத்தி பார்க்கிறதுக்கு தேவன் அனுப்பின ஆவிகள். உடனே அந்த 3 குதிரை ரிப்போர்ட் கொடுக்குது. யார்கிட்ட? தூதன்ட்ட. என்ன ரிப்போர்ட்? ஊரெல்லாம் அமைதியா இருக்கு, நம்ம மட்டும் அமைதியா. உடனே தூதன் என்ன பண்றாரு? தேவன் என்ன சொல்றாரு? தேவனே ஊரெல்லாம் அமைதியா இருக்கு, இங்க மட்டும் அமைதி இல்ல. தேவன் சொல்றாரு, இங்க என்ன வந்துடும்? அமைதி வந்துடும் சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி சொல்லி இஸ்ரேல் தேசத்துல மீண்டும் நான் அமைதி என்ன பண்ணிட வேண்டாது. இப்ப ப்ராபசி ஃபுல்லா புரிஞ்சா? ப்ராபசியினுடைய நேரடியான விளக்கம் நமக்கு புரிஞ்சது. இதான் கனவை யார் பார்த்துக்கணும்? சகரியா பார்த்து. சகரியாக்கு இவ்வளவுதான் தெரியும். சகரியாக்கு இவ்வளவுதான் தெரியும், இதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. ஆனா யாருக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் இருக்காரு? நமக்கு தான். சோ இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் எடுத்தோடனே நம்ம பார்வை யார் மேல தான் போகுது? அந்த தூதன். இஸ்ரேல் தேசத்தின் மேல மகா வைராக்கியம் வச்சிருக்கிற ஏஞ்சல் ஆஃப் காட். அது பாருங்க, சகரியாவே ஆண்டவன் கூப்பிடுறாரு. அந்த 3 குதிரையும் அவருக்கு தான் ரிப்போர்ட் கொடுக்குது. இவர் கேட்டா தேவன் பதில் கொடுக்கிறார். சோ இவ்வளவு பெரிய ஹைலைட்டான இந்த கேரக்டர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவர் பின்னாடி நிக்கிற 3 குதிரை, ஊர் சுத்துறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க கண்டுபிடிக்கணும்.
ஏன் பள்ளத்தாக்கு அழிக்கிறார் கரெக்ட், ஏன் சிவப்பு குதிரை மேல அழிக்கிறார் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சா விளக்கம் நமக்கு தெரியும். சோ இப்ப இந்த தீர்க்க தரிசனம் சகரியாவுக்கு தோன்றின மாதம் எது? ஏற்கனவே படிச்சிட்டோம். எந்த 11ஆம் மாதம்? 2019 வருஷம். யாருடைய 2ஆம் வருஷம்? தரி ராஜாவுடைய 2ஆம் வருஷம் 11ஆம் மாதம். ஆனா ஆலயம் இப்ப கட்ட ஆரம்பிச்சாங்க இல்லையே. ஆலயம் கட்ட ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? ஆகாய் 1:15 வாசிங்க. ஆகாய் 1:15 தரி ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. சோ 6வது மாசம் ஆலயம் கட்ட ஆரம்பிச்சாங்க. 11வது மாசம் சகரியாவுக்கு விஷன் வந்திருக்கு. அப்படின்னா ஆலயம் கட்ட ஆரம்பிச்சு எத்தனை நாள் கழிச்சு சகரியாவுக்கு விஷன் வந்துச்சு? முதல் தரிசனம் 5 மாதம். ஞாபகம். சோ 5 மாதங்கள் கழிச்சு தேவன் இதை அவங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. கரெக்ட்டுங்களா? சோ முதல்ல நம்முடைய ஆர்வம் பூரா இந்த தீர்க்க தரிசனத்துல எந்த பாயிண்ட ஓபன் பண்றது, எந்த பாயிண்ட ஓபன் பண்றது வருது இல்லையா கேட்க நமக்கு. சோ எந்த பாயிண்ட் ஓபன் பண்றதுங்கறத சரியா கண்டுபிடிக்காம விட்டா கூட தீர்க்க தரிசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இந்த விஷயம் முதல்ல யாருக்கு நடந்த சம்பவமா இருக்கணும் அதை புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல தேவன் சகரியாவுக்கு காண்பிச்ச இந்த காட்சி யாருக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவமா இருக்கணும்? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப முதல்ல யாரோட கம்பேர் பண்ணோம்? இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா அவங்க ஆலயம் கட்டிட்டு இருக்காங்க. அடுத்ததான் யாரோட கம்பேர் பண்ணுதியா? நம்ம கூட. ஏன் நம்மளே என்ன கட்டிட்டு இருக்கோம்? ஆலயம் கட்டிட்டு இருக்கோம். சரியான புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்ப முதல் நம்முடைய ஆசைப்புறா எது மேல போகுதுன்னா யார் இந்த புருஷன்? யார் இந்த புருஷன்? புருஷன் சொல்லலாமா தூதன் சொல்லலாமா? ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா புருஷன் போட்டு இருக்கு, பின்னாடி என்ன போட்டாச்சு? தூதன் போட்டு. இந்த தூதனுடைய ஹைலைட்ஸ் என்ன? ஒண்ணு ஹைலைட்ஸ் சகரியா இவர் எப்படி கூப்பிடுறாரு? ஆண்டவரே. 3 குதிரை யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்குது? அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார். அடுத்தது இவர் கூப்பிட்டா தேவன் பதில் கொடுக்கிறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா இவருக்கு எது மேல வைராக்கியம் இருக்கமா? இஸ்ரேல் தேசத்தின் மேல வைராக்கியம் இருக்கு. அதனால இந்த ப்ராபசில முதல்ல இந்த புருஷன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம்னா கட்டாயமாக இந்த தீர்க்கதரிசனத்தை கண்டுபிடிக்க முடியாது. வெரி கிளியர். அப்படின்னு இந்த தீர்க்கதரிசனத்துல எந்த பாயிண்ட முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குதிரை அதான் கரெக்ட், சரியான பதில் தான். உடனே நம்ம திங்கி போற குதிரையோட பேருக்கு போயிருக்கோம் டாக்டரின்ஸ் இல்ல இல்லைன்னா சந்தோஷம். ஏன்னா சகரியா புத்தகத்துல ஏற்கனவே சில தீர்க்கதரிசனம் படிச்சிருக்கோம். பட் அந்த அடிப்படையில் பாக்குறப்ப இப்ப நம்ம ஓபன் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் லாக் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 குதிரைகள் நின்றுச்சு. எத்தனை குதிரை? எங்க எங்க பின்னாடி? சிவப்பு குதிரை மேல நின்று இருந்த அப்படி சொல்லணும். ரெட் ஹார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்தது அது இல்லாம 3 குதிரை. ரெட் ஹார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது இல்லாம 3 குதிரை. சோ இந்த 3 குதிரையை பத்தி ஃபர்ஸ்ட் படிச்சலாமா? முதல்ல இந்த 3 குதிரை என்னென்ன கலர்னு தமிழ்ல படிச்சோம்? சிவப்பு, மங்கின நிறம், வெள்ளை. கரெக்ட். சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரெட், ஸ்பெக்கிள்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட். நிறைய ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா 2 குதிரை மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு சிலது இல்ல, திருவெளியத்துல மட்டும். அந்த மாதிரி 2 குதிரைகளுக்கு ப்ரூஃப் எல்லாம் இல்ல. 3 குதிரைங்கிறது எல்லாரும் ஆத்தென்டிகேட்டா ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். சரிங்களா? சோ சிவப்பு நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி இருக்கிற புருஷனுக்கு பின்னாடி எத்தனை குதிரை இருந்துச்சு? என்ன கலர்? அங்க 2 வந்துச்சு. அடுத்தது அந்த மங்கின நிறம் தான் என்ன போட்டுருக்குன்னா ஸ்பெக்கிள்ட் அப்படின்னு போட்டுருக்கு. சோ ஸ்பெக்கிள்ட் அப்படிங்கிற வார்த்தை இப்ப நம்ம நோட் பண்ணலாம். என்ன வார்த்தை நோட் பண்ணலாம்? ஸ்பெக்கிள்ட் அப்படிங்கிற வார்த்தை நோட் பண்ணா அந்த ஸ்பெக்கிள்ட்ங்கிற வார்த்தையினுடைய ஹீப்ரு வேர்டு போய் மீனிங் எடுத்தா பிரைட் ரெட் இருக்கு. பிரைட் ரெட் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைட் ரெட் என்ன சொல்லுவோம்? சிவப்பு. பிரைட் ரெட்னா அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண எல்லாரும் அர்த்தம் கேட்டேன். பிரைட் ரெட்னா பிரகாசமான ஒரு சிவப்பு, அதான் அர்த்தம். பிரகாசமான சிவப்பு வருமா? பிரகாசமான சிவப்பு இல்ல, கலரே பிரகாசமாயிடுச்சு. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா அது ஒரிஜினல் சிவப்போட கலர் எப்படி தான் இருக்குமா? கம்மியா தான் இருக்கு. ஒரிஜினல் கலர் பிரைட்டா இருந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ரெட் மேல பிரைட்டா இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கலர் என்ன ஆகும்? டல் ஆகும். சோ கலர் டல் ஆகிறதுனால இது கரெக்டான விளக்கம் பாத்தீங்கன்னா மங்கின சிவப்பு. அது இது தமிழ்ல எப்படி போட்டுருக்காங்க? மங்கின போட்டாங்க. ஆக்சுவலா என்ன சிவப்புன்னு கேட்டீங்கன்னா மங்கின சிவப்பு தான் கரெக்ட். அடுத்த 3வது குதிரையுடைய கலர் வெள்ளை. சோ மொத்தம் எத்தனை குதிரை வந்தாச்சு பாருங்க. மொத்தம் எத்தனை குதிரை வந்திருக்கு இந்த விஷயத்துல? 4 குதிரை. எங்க வந்துச்சு?
ஒண்ணு தூதன் இருக்கிற குதிரை, அது என்ன கலர்? சிவப்பு கலர். மத்த 3 குதிரை என்ன கலர்? மறுபடியும் சிவப்பு, அப்புறம் மங்கின சிவப்பு, அதுக்கப்புறம் வெள்ளை அப்படின்னு சொல்லி கிளியரா என்ன மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த 4 குதிரை மேல எந்த குதிரை மேல புருஷன் ஏறியிருந்தார்? எங்க இருக்குது? கீழ இருக்கிறது. இல்ல கீழ இருக்கிறது, கீழ இருக்கிறது, தனியா போட்டாரு. மிச்சம் இருக்கிற 3 குதிரை மேல யாராவது ஏறி இருந்தாங்களா? யார் ஏறி இந்த மாதிரி தீர்க்க சந்திரம் இல்ல. ஆனா அந்த 3 குதிரை மேல ஏறி இருக்கிறவங்கள பத்தி சகரியா பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க. அப்பொழுது நான் சகரியா 1:9 அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன். முதல் விஷயம் குதிரையா இருந்தா இது யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா என்ன கேக்குறாரு? இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா எழுதிருங்க. இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர். அப்ப இவர்கள் சொன்னால யார் அது? யார்? ஆட்களா தான் இருக்கணும். அடுத்து கீழே பாத்தீங்கன்னா மறுபடியும் பின்பு அவர்கள் அப்படின்னாரு குதிரை பத்தி. அடுத்து கடைசியா முடிக்கிறப்ப என்றார்கள் அப்படின்னு போட்டு. அப்படின்னா கட்டாயமா குதிரை இருந்திருக்கு, குதிரையை பத்தி அவர் பேசல, குதிரை மேல ஏறி இருந்த குதிரை ஓட்டிகள். அப்ப அந்த 3 குதிரை மேல யார் இருந்திருக்கணும்? கட்டாயமா யார் இருந்திருக்கணும்? கட்டாயமா யார் இருந்திருக்கணும்? ஆட்கள் இருந்திருக்கணும். அந்த ஆட்கள் யார் நமக்கு இப்ப தெரியல. சோ இந்த தீர்க்கதரிசனத்துல முதல்ல இந்த 3 குதிரை மேல ஏறி இருக்கிற ஆட்கள் யாருன்னு கண்டுபிடிக்காம இதன் மீனிங்கை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த தீர்க்கதரிசனத்துல ஏறக்குறைய 8 வசனங்கள் படிச்சோம். 8 வசனத்துல எந்த வசனத்துல இருந்து ஆரம்பிச்சா விளக்கத்தை சரியா கண்டுபிடிக்க முடியும்னா 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக. ஒரு நிமிஷம், யார் இந்த தூதன்? கர்த்தருடைய தூதன் யாரு? சிவப்பு குதிரை மேல ஏறி இருக்காரு. மறுமொழியாக சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே தேவனை பார்த்து பேசுறாரு. இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. என்ன பாயிண்ட் இதுல உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்டா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. இந்த ப்ராஃபஸி எப்ப நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சது. 70 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா, 70 வருஷம் நடந்துட்டு இருக்கிறப்பயா, 70 வருஷத்துக்கு பின்னாடி? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, இந்த வார்த்தையை யார் கேட்டான்னு பாத்தீங்கன்னா சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் கேட்டார். யார்கிட்ட கேட்டாரு? தேவன் கிட்ட. எப்ப கேட்டாரு? 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம். சோ 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் கேட்கிறாரு தேவனை பார்த்து, எத்தனை நாள் இந்த பட்டணத்துக்கு மேல இறங்காம இருக்கு? எந்த பட்டணத்து மேல? எந்த பட்டணத்து மேல? எருசலேம். ஏன்னா எருசலேம் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா கட்டப்படவில்லை. கரெக்டா? இறங்காதுன்னு சொல்லி கேட்டதுக்கு அங்க இருந்து 11ஆம் வசனத்துல ஒரு கேள்வி வருது. அவர் கேட்டதுக்கு காரணமே 11ஆம் வசனத்துல இந்த குதிரை மேல் ஏறி இருக்கிறவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான். சோ குதிரை மேல ஆள் இருக்காங்களா? வெறும் குதிரை மட்டும் நிக்குதா? ஆள் இருக்காங்க. எத்தனை குதிரை? என்னென்ன கலர்? சிவப்பு, மங்கின சிவப்பு, வெள்ளை குதிரை. இந்த 3 மேல ஏறி இருக்கிறவங்க சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, வாசிங்க மறுபடியும் 11ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு அவர்கள் வேறு செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கமாய் இருக்கிறது என்றார்கள். ரொம்ப கடினமான பகுதிக்கு உள்ள போறோம். நல்லா கவனிங்க. இந்த 3 குதிரையின் மேல் ஏறி இருந்தவர்கள் யார்? அதை கண்டுபிடிக்காம இந்த ப்ராசஸ் ஓபன் பண்ண முடியாது. நமக்கு 3 க்ளூ கிடைச்சிருச்சு. 1, இந்த குதிரை மேல ஏறி இருந்தவங்க ரிப்போர்ட் கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தூதன். நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட், அந்த தூதன் தேவன் கிட்ட ஏன் ஜெபம் பண்றாருன்னா இவங்க கொடுத்த ரிப்போர்ட். அடுத்து நெக்ஸ்ட், இந்த 3 பேர் யாருன்னா தேவனே சுத்தி பார்க்க அனுப்புவாங்க. வேணா வாசிக்க மறுபடியும் வசனம் 10ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது விருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதித்திரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். சோ பாயிண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், 3 குதிரையின் மேல் ஏறி இருந்தவர்கள் யார்? அருமையான பதில், சூப்பர் பதில். இது ப்ராபஸில வர விடை. நான் கேட்கிறது, இது யாரை குறிக்கும்? எப்ப நடக்கிற சம்பவம்? 70 வருஷம் சிறையில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க நடக்கிற சம்பவம். எங்க? இஸ்ரேல் தேசத்துல. அப்ப 70 வருஷம் சிறையில் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா யாரோ 3 குதிரை மேல ஏறி இருக்காங்க. 3 குதிரை மேல ஏறி இருக்காங்கல்ல,
3 குதிரை மேல ஏறி போய் ஊரெல்லாம் சுத்திட்டு மறுபடியும் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. யார் இந்த 3 குதிரை ஓட்டிகள்? இன்னொரு கூத்துட்டு உங்களுக்கு பயங்கரமான கூத்து, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 பேரும் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, யாரும் கோபப்படுறாங்க மேடம், திருப்பி வாசிங்க ரிப்போர்ட். சகரியா 1:11 பின்பு அவர்கள் மிருக சிறைகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதரை நோக்கி நாங்கள் பூமியெங்கும் சுற்றி பார்த்தோம். அப்ப 70 வருஷம் முடிஞ்சிரப்ப இவங்க பூமியில சுத்தி பார்த்து வந்துட்டாங்க. ரைட் ஆர் ராங்? இவங்க இனிமேல சுத்தி பார்க்க போறாங்களா? சுத்தி பார்க்க வந்துட்டாங்களா? எத்தனை தூரம் மேலே ஏறி? யார் இவர்கள் என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். இவ்வளவு க்ளூ கொடுத்ததுக்கு அப்புறம் இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்காது. ஆனா ஏன் தயக்கம் வருதுன்னா, நம்முடைய திங்கிங் போல வேற பக்கம் போயிருக்கீங்க. இத பக்கம் விஷயம், இந்த விஷயம்ல இருக்கிற திங்கிங்ஸ் எல்லாம் அந்த புருஷன் மேலே இருக்கு. அந்த புருஷன் யார் கண்டுபிடிக்கணும்னா இவங்க யார் கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு விளக்கட்டுமா? இவங்க கண்டிப்பா மத்த ஊர்லாம் சுத்தி பார்த்து வந்தவங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சுத்தி பார்த்து எங்க வந்திருக்காங்க? இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க. அடுத்தது, வந்து சும்மா இருந்தாங்களா? என்ன சொல்றாங்க? என்ன ரிப்போர்ட்? ஊரெல்லாம் அமைதியா இருக்கு, எங்க ஊர் மட்டும் அமைதி. யார் இந்த 3? கரெக்ட். நோ ஹோம்ஸ், எங்களுக்கு வீடு இல்ல, எங்களுக்கு வீடு இல்ல. ஆனா ஊரெல்லாம் எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்க. ஊரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. சோ இந்த குதிரை மேல் ஏறி இருந்தவர்கள், சிவப்பு குதிரை இல்ல, 3 குதிரை மேல் ஏறி இருந்தவங்க யார் பாத்தீங்கன்னா, நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்டா இல்லையா சொல்றது? எப்ப நாடு கடத்தப்பட்டாங்க? எப்ப? நேபுகாத்நேச்சர் வந்து கடத்திட்டு போயிட்டார். கரெக்டா? சோ நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்ட உடனே எங்க போயிருக்காங்க? உலகம் எல்லாம் போய் சுத்தி இருக்காங்க. சொல்றதுக்கு புரிஞ்சா புரியலையா? அவங்க நாடு கடத்தப்பட்ட உடனே எங்க போய் சுத்தினாங்க? உலகம் எல்லாம், பாபிலோனா, உலகம் எல்லாம் சுத்திட்டு இப்ப வந்திருக்காங்க. எப்ப? 70 வருஷம் முடிச்சிருக்கு. அப்புறம் வந்து கேக்குறாங்க, இன்னும் உலகம் எல்லாம் அமைதியா இருக்கு, நாங்க மட்டும் எப்படி இருக்கோம்? இருக்கிறதுக்கு கூட எங்களுக்கு. சோ கண்டிப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா, நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். ரைட்? புரியுதா உங்களுக்கு? சோ இஸ்ரேல் ஜனங்கள் தான் தூதன்ட்ட வந்து சொல்றாங்க, தூதனே எல்லா நாடும் நல்லா இருக்கு, நம்ம நாடு மட்டும் இப்படி. உடனே தூதன் என்ன பண்றாரு? தேவன் கிட்ட, தேவனே எத்தனை நாள் இப்படி இருப்பீங்க? உடனே தேவன் சொல்றாரு, இனிமேல் நான் என்ன பண்ணிடுவேன்? இறங்கிடுவேன். சோ நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை 3 குதிரை தான் நாடு கடத்துச்சு. ஏன்னா எந்த குதிரை மேலே சுத்துனாங்க? 3 குதிரை. அப்ப இவங்க நாடு கடத்தப்பட்டதுக்கு காரணமே இந்த இஸ்ரேல் ஜனங்களை உலகமெங்கும் சுற்றி பார்க்க வைத்ததே இந்த 3 குதிரை தான். அதாவது உலகமெங்கும் இவங்க போய் சுத்தி பார்க்க வச்சது 3 குதிரை தான். எந்த 3 குதிரை? 1 சிவப்பு, 2வது மங்கி நிறம், 3வது சொல்லி பார்க்கலாம். இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புள் தான் இஸ்ரேல் ஜனங்களை உலகமெங்கும் சுத்தி பார்க்க வச்சிருக்காங்க. யார் இந்த 3 குதிரை? இப்போ கிளிக் பண்ண வந்துரும். முதல்ல ஆரம்பிச்சது எந்த குதிரை? அது சொல்லி பார்க்கலாம். இல்ல கலர் முதல்ல ஆரம்பிச்சது எந்த குதிரை? சிவப்பு குதிரை. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சிவப்பு குதிரை கூடி போய் காமிச்சிருச்சு. அப்புறம் மங்கின சிவப்பு நிறமுள்ள குதிரை கூடி போய் காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை குதிரை கூட்டி காமிச்சு. எங்க காமிச்சது? உலகமெங்கும் சுத்தி காமிச்சு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களை உலகமெங்கும் எடுத்து போய் சுத்துறதே 3 குதிரை தான். இந்த 3 குதிரை தான் காரணம். முதல் குதிரை அசிரியா, இரண்டாவது குதிரை பாபிலோன், மூணாவது குதிரை பெர்சியா. எப்படி? முதல்ல இவங்களை ஓர சுத்தி பார்க்க வச்சது யாரு? அசிரியா தான். எப்ப இந்த சாலமோன் ராஜாவுக்கு பின்னாடி இந்த 2 கோத்திரம் தனித்தனியா பிரிச்சுதா? எப்படி பிரிச்சது? 10 தனியாகவும் 8 தனியாகவும் பிரிச்சது. 8 தனியாகவும் 10 தனியாகவும் 10 8 தனியாகவும் பண்ணி 10 2. சோ முதல்ல அழிச்ச கோத்திரம் எது? யார் வந்து பிடிச்சா? அசீரிய ராஜா வந்து பிடிச்சா துரத்தி விட்டார். எங்க போங்க? போய் ஊரை சுத்துங்க, இனிமேல் உங்களுக்கு தேசம் கிடையாது. சோ முதல் குதிரை எது பாத்தீங்கன்னா சிவப்பு குதிரை
வேற யாரும் கிடையாது, அசீரியா. இப்ப கேள்வினா அசீரியா தேசத்தை எதுக்கு சிவப்பு குதிரை கம்பேர் பண்ணி சொல்லிருக்காங்க? அதுக்கு ஒரு விளக்கம் ரீசன் வேணும் இல்ல, சும்மா கலர் சொல்லிட்டா போதுமா? ஏன் அசீரியாவை சிவப்பு குதிரை கம்பேர் பண்ணி சொல்லிருக்காங்கன்னா, சிவப்பு ரெப்ரசன்ட்ஸ் பிளட் ரத்தம். அதிகமா போர்களில் ஈடுபட்டவர்கள் அசீரியர்கள் தான். அதிகமா ரத்தம் பார்த்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அசீரியர்கள் தான். ஆங்கிலத்தில் ஒரு கமெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. Red is the color of blood and hence a symbol of war. அதிகமான போர்கள் செஞ்ச யாரு இருக்கா? அசீரியர்கள் தான் இல்லையா? and Assyria more than the others. அதாவது மத்தவங்கள பார்த்தாலே பயப்படக்கூடிய ஒரு ஜனங்களான அசீரியர்கள் தான் முதல்ல 10 கோத்திரத்தை பிடிச்சிட்டு போய் ஊர் சுத்தி பார்க்க வச்சாங்க. ரைட்? அடுத்த குதிரை அது எந்த ராஜ்யம்? நெக்ஸ்ட் 2 கோத்திரத்தை வந்து பிடிச்சார். யாருங்க? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் ராஜா. இவர் எந்த குதிரை? ஏன் மங்கின குதிரை? இது கொஞ்சம் ஏன் மங்கின குதிரை? ஃபர்ஸ்ட் குதிரை அசீரியா ஃபுல் ரெட். அடுத்து வந்து ஊர் சுத்த வச்ச, இவங்க உலகத்தை சுத்தி பார்க்க வச்ச. நெக்ஸ்ட் குதிரையான பாபிலோன் மங்கின நிறமுள்ள சிவப்பு. ஆனா சிவப்பு ஏன் கேட்டா இவங்க அசீரியர்கள் மாதிரி ரத்தப்பழியோட புடிச்சிட்டு போல இஸ்ரேல் ஜனங்களை. இவங்க ஏன் புடிச்சிட்டு போனாங்கன்னா தேவன் சொன்னாருங்கிறதுக்காக புடிச்சிட்டு போனாங்க. கரெக்டா இல்ல சொல்றது? நேபுகாத் நேச்சார் யார் அனுப்புறது? சோ இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களை பழி வாங்குற இடத்தோட வரல, தேவனுடைய ஊழியக்காரன் அது பண்ணதுனால இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ரத்தம், அந்த ரத்த விஷயம் இல்ல, பழி வாங்குற விஷயம் இல்ல. they are not so outrageously cruel as Assyrians. அசீரியர்களை கம்பேர் பண்றப்ப பாபிலோனியர்கள் அவ்வளவு ஒண்ணும் கொடூரமானவர்கள் கிடையாதுங்கிறதுனாலதான் செகண்ட் குதிரை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மங்கின நிறமுள்ள குதிரை. மூணாவது குதிரை இவங்க ஊர் சுத்தி பார்க்க வச்சதுங்க பெர்ஷியன் எம்பையர். யாரது? பாபிலோனுக்கு அப்புறம் வந்த கவர்மெண்ட். கொஞ்ச நாள் சுத்தி பார்க்க வச்சாங்க, அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஊருக்கு அனுப்பிச்சு விட்டது யாரு? கோரேஸ் ராஜா. கோரேஸ் ராஜா எந்த கவர்மெண்ட்? அதனாலதான் இந்த கவர்மெண்ட வெள்ளை குதிரைக்கு போட்டிருக்காங்க. ஏன் ஒயிட் குதிரை? சமாதானமா? ஒயிட் குதிரைக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? ஃபேவர். தேவனுடைய ஃபேவரை திருப்பி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்ததே என்ன குதிரைனா இந்த பெர்ஷியர்கள் தான். சோ Persian rule which succeeded Babylon was one of the tolerance and favor. இஸ்ரேல் ஜனங்கள் தாங்க முடியல அளவுக்கு இருந்துச்சு, கஷ்டப்படுத்தல. அதே சமயத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபேவர் கொடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பெர்ஷியர்கள் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. சோ புரிஞ்சவங்களுக்கு சோ இப்ப இந்த மூணு குதிரையும் இஸ்ரேல் ஜனங்களை எதை சுத்தி பார்க்க வச்சிருக்கு? சிதறடிச்சாங்கல்ல. சிதறடிச்ச இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு இப்ப 70 வருஷம் முடிஞ்சு எல்லா குதிரையும் சுத்தி முடிச்சு எங்க வந்துருச்சு? இப்ப எருசலேமுக்கு வந்து என்ன சொல்றது ரிப்போர்ட்? நாங்க போன பாபிலோன் சூப்பரா இருக்கு, நாங்க போயிட்டு எகிப்தா ஒரு ஃப்ளோ பண்ணி, நாங்க போயிட்டு இந்த பெர்சியா சூப்பரா இருக்குது, நாங்க போயிட்டு வந்த அசீரியா சூப்பரா இருக்கு, அசீரியர்களை துரத்துன உலகம் பூரா சூப்பரா இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் இன்னும் அமைதி. ஏன்னா தேசம் இப்பொழுது என்ன பண்ணப்பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப அவங்க ரிப்போர்ட் பாருங்க, வாசிங்க 11ஆம் வாசிங்க மறுபடியும் 11ஆம் வசனம். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். யார் சுத்த வச்சது? இல்ல தேவன். எதை வச்சு சுத்த வச்சாரு? 3 குதிரை. முதல் குதிரை சிவப்பு குதிரை, என்ன நாடு? அசீரியா. இரண்டாவது குதிரை பச்சை குதிரை, மங்கின சிவப்பு, பாபிலோன். மூணாவது குதிரை பெர்சியா. சுத்தும் போது பேசாம சுத்திட்டு வர வேண்டியதாங்க. எதை பார்த்து வந்திருக்காங்க? அந்த ஊர்ல பில்டிங் எப்படி இருக்கு, அந்த ஊர் அரசாங்கம் எப்படி இருக்கு, அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கு பார்த்துட்டு நேரா கவர்மெண்ட் எல்லாம் இந்த ஊருக்கு வந்து எப்படி இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? சொல்றாங்க எல்லா ஊரும் சூப்பரா இருக்கு, எங்க ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த தூதனுக்கு வந்துச்சு பாருங்க ரோஷம். யாருக்கு? அந்த தூதனுக்கு. சிவப்பு குதிரை மேல இருக்கிற புருஷனுக்கு என்ன வந்து தெரியுமா? கோவம் வச்சு சொல்ற தப்பு. உடனே யார்ட்ட போறாருன்னா நேரா தேவன்கிட்ட போய் என்ன பண்றாரு? சொல்றாரு. உடனே தேவன் அந்த சிவப்பு குதிரையின் மேல இருக்கிற தூதனுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கிறாருன்னா, டோன்ட் வரி, இவங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்த ஊர் மாதிரியே இந்த தேசத்தை நான் கொஞ்ச நாள் என்ன பண்றேன்? மாத்துறேன். வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 16-17. சகரியா 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் திரும்பினேன். தேவன் சொல்றாரு, இனிமேல் என்ன பண்ணிட்டேன்? எருசலேம் கிட்ட திரும்பினேன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இனிமேல் அவங்களுக்கு ஃபேவர் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எதிலே?
இவங்க எந்த ஊரை பார்த்து சமாதானம் இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த ஊர்ல என்ன கட்டப்படும்? ஆலயம் கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவு நூல் எருசலேமும் கட்டப்படும், அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரும் பண்ணுவார், சீயோனை என்ன பண்ணுவாரு? தேற்ற பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இப்ப இந்த வசனத்தை அப்படியே நெகட்டிவா படிச்சு பார்த்தா இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்கு கண்டுபிடிச்சலாம். இப்ப இல்ல, இந்த 3 குதிரை மேலேயே சுத்தி பாட்டு வந்தாங்க இல்லையா, வந்தப்ப இஸ்ரேல் தேசம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவன் எருசலேமை திரும்பல, ஆலயம் இன்னும் அதுல கட்டப்படல, அளவு நூல் இன்னும் பிடிக்கப்படல, பட்டணத்துல நன்மையே இல்ல, சீயோனை தேற்றுவதற்கு யாருமே இல்ல, எருசலேமை தேவன் இன்னும் தெரிஞ்சுக்கல. அதனால என்ன சொல்றாங்கன்னா, மத்த ஊர்ல நல்லா இருக்கிறப்ப எங்க ஊர் மட்டும் ஏன் இப்படி? சோ திஸ் கண்டிஷன் ஆஃப் ஜூதா ஆஃப்டர் 70 years captivity. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த விஷயத்தை தான் தேவன் இப்ப விஷனா காமிக்கிறாரு. இப்ப பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு சியோன் மேல வைராக்கியம் வச்சிருக்கிற அந்த தூதன் யார்? அதான் கிருஷ்ணர். சோ இந்த தூதன் யார் கண்டுபிடிக்கிறதுக்கு வசனமே நம்ம கொடுக்கிற ஒரு தூதன் என்னன்னா, இந்த தூதனை சகரியா ஆண்டவனையும் கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இந்த 3 குதிரை மேல ஏறி ஊர் சுத்தி பாட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் யார்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க? அப்ப ரிப்போர்ட் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரியவர். 3வது இஸ்ரேலுக்கான என்ன வச்சிருக்கேன்? வைராக்கியம் வச்சிருக்காரு. தேவனே சொல்லிட்டாரு, ஆஞ்சல் ஆஃப் ஜெகோவா. யார் இந்த தூதன்? இப்ப கண்டுபிடிச்சதான் கேட்டாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்துல குதிரை மேல ஏறி வந்தாரா? தானியேல் வந்து அடிக்கல, தானியேல் வந்தாரா குதிரை மேல ஏறி? நீங்க சொல்ற பதில் கரெக்ட், யோசிக்கிற விஷயம் 100% கரெக்ட், சொல்ற விதம் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. கண்டுபிடிச்சா கவலைப்படாது. சோ இந்த தூதன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டுமா? கண்டுபிடிக்க வேண்டுமா? வேண்டாம், வேணும். சோ அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தான் இந்த தூதன் எங்க நிக்கிறார்னா மிருகச்செடி. சோ மிருகச்செடி உடனே மிருகச்செடி இலைகளை கட் பண்ணி அதை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி அது என்ன கேரக்டர் கொடுக்கு நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒருத்தருடைய கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் அல்ல, நிக்கிற கேரக்டர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. திருப்பி சொல்லுமா, வழக்கமா இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுவோம். செடியை கட் பண்ணி அனலைஸ் பண்ணி செடியோட கேரக்டரை கம்பேர் பண்ணுவோம். இப்ப செடியை கட் பண்ணி கேரக்டர் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப யாருடைய கேரக்டர் நம்ம படிக்கவில்லை. யார் நிக்கிற கேரக்டர் எங்க நிக்கிறவர்? நெருப்பு செடிக்கு நடுவுல. சோ செடியை கட் பண்ணி அனலைஸ் பண்ணாதீங்க, செடியவே அனலைஸ் பண்ணுங்க. மிருக செடி ஸ்பெஷாலிட்டி என்ன? திருப்பி கட் பண்ணாதீங்க, கட் பண்ணிட்டீங்க. செடியை கட் பண்ணுறீங்க, மருத்துவ குணம். செடியை கட் பண்ணாதீங்க, கட் பண்ணாம டைரக்டா சொல்லுங்க. மிருக செடி ஸ்பெஷாலிட்டி இது இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை கேள்விப்படுறோம்னு நிறைய பேர் பாக்குற மாதிரி இருக்கு. ஏசாயா ஒரு இருக்கு கரெக்ட். மிருக செடியின் ஸ்பெஷாலிட்டினா இது இஸ்ரேல் தேசத்தில் மட்டும்தான் முளைக்கும், அந்த லேண்டுக்கே உரிய செடி. சோ தூதன் எங்க நிக்கிறார்? இஸ்ரேல் தேசத்தில் நிக்கல, தூதன் இஸ்ரேல் தேசத்திற்காக நிற்கிறார். புரியுதா? புரிஞ்சா புரியலையா? மிருகச்செடி எங்க இருக்கும்? இஸ்ரேல் தேசத்துல. அப்ப தூதன் எங்க நிக்கிறாரு? மிருகச்செடி அப்படி எங்க நிக்கிறாரு? இஸ்ரேல் தேசம். அப்ப தூதன் இஸ்ரேல் தேசம் நிக்கிறாருன்னா இந்த தூதன் இஸ்ரேல் தேசத்துக்காகவே நிக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, இஸ்ரேல் தேசத்துக்கான என்ன வச்சிருக்கிறேன்? சோ இந்த தூதன் ரொம்ப ஆசைப்படுறது யார் மேலனா? இஸ்ரேல் ஜனங்களுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அதனால என்ன பேர் கொடுத்திருக்கா? ஆஞ்சல் ஆஃப் ஜெகோவா. ஆஞ்சல் ஆஃப் ஜெகோவா. அடுத்தது மிருகச்செடி எங்க இருக்கு? பள்ளத்தாக்கு. சோ பள்ளத்தாக்கு ரெப்ரசன்ட் வாட்? மலை ரெப்ரசன்ட்ஸ் என்ன? ராஜ்யம். மலை ரெப்ரசன்ட்ஸ் ராஜ்யம்னா பள்ளத்தாக்குங்கிறது அதுக்கு ஆப்போசிட். கரெக்ட்டா? மலைனா மேல, பள்ளத்தாக்குனா கீழே. சோ மலைனா ராஜ்யம்னா பள்ளத்தாக்கு ஆப்போசிட். பள்ளத்தாக்கு என்ன அர்த்தம்? மலைனா நல்லா நிக்கிற ராஜ்யம், பள்ளத்தாக்குனா இன்னும் ஒண்ணுமே இல்லாத ராஜ்யம். கரெக்ட்டா? 70 வருஷம் கேப்டிவிட்டி முடிச்ச உடனே, சிறையில் முடிச்ச உடனே இஸ்ரேல் தேசம் எப்படித்தான் இருந்துச்சுன்னா பள்ளத்தாக்கா தான் இருந்துச்சு. புரிஞ்சா புரியல உங்களுக்கு? பள்ளத்தாக்குற கண்டிஷன்ல இருக்காங்க.
அந்த பள்ளத்தாக்கா இஸ்ரேல் இருக்கிறப்ப தான் ஒரு தூதன் இஸ்ரேலுக்காக நிக்கிறார். அந்த தூதன் கிட்ட தான் பூமி எங்க போய் சுத்தி பார்த்து இஸ்ரேல் சொல்றாங்க, ஊரெல்லாம் நல்லா இருக்குங்க, நம்ம ஊர் மட்டும் இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் இந்த தூதன்? தானியேல் எப்படி தூதன் வருவார்? தானியேல் மனுஷனாச்சு. இயேசு கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாட்டுல வருவாரு? பார்க்கலாமா யாரு தூதன்ட்டு? இதே மாதிரி யோசுவாவுடைய பீரியட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு தூதன் இஸ்ரேலுக்காக நின்னார். டைரக்டாவே கேட்டாங்க, நீங்க எங்க சைடா அவங்க சைடா? இந்த தூதன் சொன்னாரு, நான் இஸ்ரேலோட சைடுனார். யார் இந்த தூதன் பார்க்கலாமா? யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, எரிகோவுடைய பட்டணத்துக்கு வெளியிலிருந்து பார்க்கறப்ப, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. அவர் கையில் என்ன இருந்துச்சு? அப்ப இவர் கையில் எப்பவுமே என்ன இருக்கும்? பட்டயம். எதுக்கு பட்டயம்? பட்டயம் இருக்கு. கரெக்ட். ஏன் தைரியமா சொல்ல முடியுது? வெட்டறது. அடுத்து நெக்ஸ்ட். யோசுவா அவரிடத்தில் போய், யார்கிட்ட போய்? அந்த தூதன்கிட்ட போய், நீ எங்களை சேர்ந்தவரும் எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரும். எனக்கு கையில் என்ன? அப்ப என்னதான் கேட்கும்? கண்டிப்பா எங்க செய்யலாம்? அவங்க செய்யலாம். உடனே அவர் சொல்றாரு பாருங்க பதிலு, அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்போதே வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தலையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். இங்க வந்தது ஒரு தூதன் தான். சோ இந்த தூதன் இப்ப யாருக்கா வந்திருக்காரு? இஸ்ரேல் எதிரிகளுக்காகவா? இஸ்ரேல் தேசத்துக்காகவா? அதே தூதன் தான் இங்க நிற்கிறார். இந்த தூதன் இங்க நின்னுட்டு தேவனை பார்த்தும் சகரியாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் நின்றுக்கிற இந்த தேசத்துக்காக நான் என்ன வச்சிருக்கேன்? வாசிங்க 14ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். யாரு? நான் தானா? யாரு? சகோதரர்கள் பதில் சொன்னாங்க, தானியேல். அதுல ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிருந்தா கூட பிடிச்சிருக்கலாம். இஸ்ரேல் தேசத்துக்காகவே நிற்பார். ஒரு தடவை தானியேல் சிறைப்பட்டிருக்கிறப்ப, கேப்டிவிட்டியில் இருக்கிறப்ப தேவன்கிட்ட போய், தேவனே எப்ப எங்களை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்ப தேவன் சொன்னாரு, உங்க ரிலீஸ் பண்றதுக்கு ஒருத்தர் அனுப்ப போறேன். யாரது? தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மிகாயேல் தூதன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவார். மிகாயேல் யாருக்காக எழும்புவார்? அப்ப இந்த தூதன் யாருக்கு தான்? இதே தூதன் தான் எங்க நின்று இருக்காரு? யோசுவா நின்றார். இதே தூதன் தான் எங்க நிற்கிறாரு? சகரியா. என்ன சொல்லிட்டு நிற்கிறாருன்னா, நான் இந்த தேசத்துக்காக தான் வந்திருக்கேன், இந்த தேசத்து மேலதான் நான் வைராக்கியமா இருக்கேன். இந்த தூதன் கிட்ட தான் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, என்னங்க நம்ம ஊர் மட்டும் எப்படி இருக்கு? உடனே அவர் தேவன் கேட்கிற, தேவன் என்னது இன்னும் இறங்க மாட்டேங்கிறீங்க? உடனே தேவன் சொல்றாரு, நீ வந்துட்டீல, நான் இறங்கிடுறேன். அப்ப யார் இந்த தூதன்? மிகாயேல். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும். இது ஆன்டி டைப். அது வராதீங்க. முதல்ல படிச்சிடலாம் ஃபுல்லா. உண்டாகிறாத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களால் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்ப உன் ஜனங்கள் யார் வந்தா விடுவிக்கப்படுவார்கள்? இப்ப ப்ராபசி சகரியா பேசுறப்ப ஜனங்கள் விடுவிக்கப்பட்டாச்சு, ஆனா இன்னும் நகரம் கட்டப்படல. அதனால தூதன் கேட்கிறாரு, நான் வந்தா விட்டுறேன்னு சொன்னீங்களே தேவனே, விட்டுட்டீங்க. மத்த தேசமா இந்த தேசம் என்ன இருப்ப அமைதி சொல்லி கேட்டவர் யாரும் இல்ல, மிகாயேல் தூதன். இன்னொரு கொஸ்டின் வருங்க, மிகாயேல் தூதன் ஏன் சிவப்பு குதிரை மேலே இருக்கிறார்? குட் கொஸ்டின். இப்ப நம்ம சிந்தனைகளை ஓட விட்டு ஒரு சிவப்புங்கிற டேட்டா பேஸ் இருக்கிற கூட எடுத்துவாங்க. சிவப்புனா ரத்தம். சிம்பிளா சொல்ல போனா, இவர் மிருது செடிக்கு நடுவு நின்றார். அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்? இவர் இஸ்ரேல் தேசத்துக்காக தான் வந்து. ஏன்னா மிருது செடி இஸ்ரேல் தேசம் தான். அடுத்தது இஸ்ரேல் தேசம் எப்படின்னா பள்ளத்தாக்கு. சோ இஸ்ரேல் தேசம் கட்டப்படாத நிலையில இஸ்ரேலுக்காக நிக்கிறவர் இவர். ஆனா இஸ்ரேல் தேசம் கட்டப்படாதப்ப இவரு இஸ்ரேல் தேசத்துக்காக எதுவா நிக்கிறாரு? சிவப்பு. அப்படி என்ன அர்த்தம்? பள்ளத்தாக்குங்கிற ஒரு கண்டிஷன்.
மிருது செடிங்கிறது இடம். மிருது செடிங்கிறது இடம். எந்த இடம்? இஸ்ரேல் தேசம். பள்ளத்தாக்குங்கிறது தேசத்துடைய கண்டிஷன். சிவப்புங்கிறதும் இந்த தேசத்தின் கண்டிஷன் தான். ஏன் கேட்டா இன்னும் இந்த தேசத்தை விட்டு ரத்தக்கரை என்னாகல போகல. ரத்தக்கரை எப்ப ஏற்பட்டுச்சு? அசீரியர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? அப்ப இருந்து இன்ன வரைக்கும் ரத்தக்கரை சொல்றது புரியுதா? முழுசா பழிவாங்கி போனாங்க இல்லையா? அது மீண்டும் பழைய நிலைமைக்கு தேசம் இன்னும் என்ன ஆகலைங்க, திரும்பல. அதனாலதான் இவர் எந்த குதிரை மேல நிக்கிறதா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கார். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ப்ராபஸியோட டைரக்ட் உலகத்துல முடிச்சாச்சு. ரீகால் முதல்ல டைட் முடிச்சலாம், அப்புறம் விளக்கத்துக்கு வரலாம். முதல்ல சகரியா குதிரை மேல நின்னாரு. நான் முடிச்சுக்கிறேன். ஒரு புருஷன் சிவப்பு குதிரை என்ன எங்க நின்னாரு? பள்ளத்தாக்க நின்னாரு. இந்த தூதன் யாரு? இப்ப ஏன் மிருது செடிகள் நிக்கிறாரு? இஸ்ரேல் தேசத்துக்கு. ஏன் பள்ளத்தாக்க நிக்கிறாரு? தேசத்தின் கண்டிஷன் இப்ப அப்படிதான். ஏன் சிவப்பு குதிரை மேல இருக்காரு? தேசத்தின் கண்டிஷன் அப்படிதான். ரைட். அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ண மூணு குதிரை யாரு? கலர் சிவப்பு, மஞ்சள் சிவப்பு, வெள்ளை. இந்த மூணு குதிரையும் தான் இஸ்ரேல் ஜனங்களை எல்லா ஊருக்கு கூட்டி போய் சுத்தி காமிச்சது. கரெக்ட். சோ மூணு எந்தெந்த நாடு? அசீரியா, பாபிலோன், பெர்சியா. ஓகே கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த மூணு குதிரை மேல போய் சுத்தி பார்த்து மறுபடியும் எங்க வந்துட்டாங்க? 70 வருஷம் சிறையில் முடிஞ்சு திருப்பி எங்க வந்துட்டாங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. வந்து இஸ்ரேல் தேசத்தை பார்த்தா அப்படி இருக்கு. எப்படி? ஒண்ணுமே இல்லை. அப்ப இவங்க எது கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க போயிட்டு வந்த தேசம்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, இந்த தேசம் இப்படி இருக்குன்னு கேட்ட உடனே மிகாயில்னு சொல்லிட்டாரு. அது எப்படி நான் விட்டுருவேனா? நான் தேவனே என்ன 70 வருஷம் முடிஞ்சது இல்ல, இன்னும் ஏன் இறங்காம இருக்கீங்க? உடனே தேவன் சொன்னாரு, கவலைப்படாதுப்பா, இனிமேல் நான் இறங்கிடுறேன், எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், என் ஆலயம் கட்டப்படும், என் நகரம் கட்டப்படும், எந்த காரணத்துக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது தீர்க்க தரிசனத்தின் நேரடியான விளக்கம். இப்ப இந்த தீர்க்க தரிசனத்துக்கு கண்டிப்பா ஆலயம் கற்றவங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கண்டிப்பா கரெக்டா சொல்றது. அங்க ஆலயம் கட்டிட்டு இருந்தது யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்களுக்காக எதுக்கு இந்த தீர்க்க தரிசனம்? அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த தீர்க்க தரிசனம். கரெக்டா? அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த தீர்க்க தரிசனம். அதே மாதிரி இங்க ஆலயம் கட்டிட்டு இருக்கிறது யாரு? அப்ப இந்த தீர்க்க தரிசனம் நமக்கும் பொருந்துமா பொருந்தாதா? ஆலயம் கட்டுறோமா ஆலயம் இடிச்சுக்கிறோமா? சந்தேகம் இல்லையா? நம்முடைய ஆலயத்தை கட்டு மத்த காலத்தை இருக்கிறோமோ? நம்மளும் கட்டுறோம், மத்தவங்களே ஆலயம் கட்ட வச்சிருக்கிறோம். இப்ப நமக்கும் இந்த தீர்க்க தரிசனம் ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்லுது. அந்த விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? மறுபடியும் தெரியுமா? மணி 8:30 முடிச்சிருக்கீங்க, தெரியாத கேள்வியோட முடிக்கலாமா சப்ஜெக்ட? இப்ப நிழல் கண்டா புரிஞ்சா? சிவப்பு கலர் மேலே இருந்த புருஷன் அது இப்ப நமக்கு யாரு? சரி முடிச்சது. பின்னாடி மூணு குதிரை யாரு? அங்க இஸ்ரேல் ஜனங்கள், இங்க உலக ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டாங்க, உலக ஜனங்கள் ஆலயம் கட்டாங்க. அது நம்ம. சோ ஊர் கூட சுத்திக்கிறது நம்ம. நம்மள ஊர் சுத்த வச்சது மூணு குதிரை. என்ன சரி, அதனாலதான் சொன்னேன் இந்த டைப் அண்ட் தீர்க்கதரிசனத்தை பார்க்கறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆரம்பிக்கணும். இந்த விஷயம் யாருக்கு பொருள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த இப்ப நம்ம படிச்ச தீர்க்கதரிசனம் யாருக்கு பொருள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு விளக்கம் இருக்கலாம். ஒண்ணு, மறுபடியும் இதே மாதிரி இஸ்ரேல் ஊர் சுத்த போனாங்க இல்லையா? மறுபடியும் மிகாயில் தான் சேர்த்தார். புரியல? மிகாயில் யாரு? அவர் தான் சேர்த்தார். அதுக்கும் போட்டுலாம். அப்புறம் நம்மளும் அப்படிதான் சுத்திட்டு இருந்தோம். நம்மளையும் கொண்டு சேர்த்தது யாரா? இது ரெண்டு என்ன விளக்கம், இதுக்குரிய முகாந்திரம் என்னங்கிறத கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நாம தேவனுடைய ஆலயமா மாறுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். மீட்டிங் முடிச்ச உடனே சகோதரர்கள் மட்டும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருங்க. நம்ம யூத் கன்வென்ஷன் பத்தின
சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்காங்க.